சர்க்குருவே சரணம், சர்க்குருவே சரணம், சர்க்குருவே சரணம். பழனி கணக்கம்பட்டியாரே சரணம். எல்லோரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். வழக்கம் போல் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சர்க்குரு ஐயாவை பற்றி தான் நான் ஃபுல்லாக பெருமையாக போட்டுட்டு தான் இருக்கேன். அவரால் நான் நிறைய பலன் அடைந்துக்கிட்டு இருக்கேன். நானும் அடைகிறேன், என்னுடைய நண்பர்களும் அடைகிறார்கள். ஸோ அதனால ஐயாவுடைய புகழை நம்ம பரப்பிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு ஐயா இசைஞானி இளையராஜா அவர் ஒரு தடவை பழனிக்கு வந்திருக்காரு. பழனிக்கு வந்துட்டு அங்கே நம்ம ஐயனுடைய பார்க்கணும், ஐயன்கிட்ட கொஞ்சம் பேசணும் நினச்சி ஐயனை பார்க்க வர்றாரு. வந்தால் ஐயன் அப்போ கோம்பைக்காடில் இருக்கிறாரு. கோம்பைக்காடில் இருந்தால் ஐயன் சொல்கிறாங்க ஐயன்கிட்ட, அவர் தான் இசைஞானி இளையராஜா வந்திருக்காரு. என்னென்ன இவர் உள்ளே விடவே மாட்டேங்கிறார். ஒரு மனுஷர் வந்தாருன்னா, ஒரு விஐபி அவர் வந்தாருன்னா கொஞ்சம் பேசணும்ல. நம்ம ஐயன் பார்த்தீங்கன்னா, நம்ம ஐயன்னா பெரிய விஐபி சரிங்களா. இந்த விஐபி மத்தியில் வேற யாரும் விஐபிலாம் கிடையாது. அப்போ இளையராஜா வந்திருக்கும்போது அவரை விரட்டி அடிக்குது, போக சொல்லு, வெளியே போக சொல்லு, போ, அப்படியே தான் சொல்கிறாரு. அதே மாதிரி அவரும் போயிடுறாரு. இருந்தாலும் அவரை விடலை. இன்னைக்கு கோச்சுக்கு போனார், மறுநாள் வந்தார், மறுநாளும் விரட்டி அடிக்கிறாரு. கிட்டத்தட்ட அந்த ஒரு வாரம் அவரும் விடாப்பிடியா ஐயன்கிட்ட எப்படி இருந்தாலும் நம்ம பேசிடணும் சொல்லிட்டு ஒரு வாரம் கழிச்சு வர்றாரு. வந்தோடனே இன்னைக்கு அந்த போகலான்னு சொல்லுவார் சொல்லிட்டு இளையராஜா மைண்டில் நினச்சிட்டே வர்றாரு. வந்து பார்த்தா ஐயன் என்ன சொல்லியிருக்காரு, இங்கே வாடான்னு சொல்லி கூப்பிட்டு அவர் பக்கத்தில் உட்கார வச்சு அவருக்கு கொடுத்த ஒரு பக்தர்கள் எல்லாருக்கும் டீ காப்பி கொடுப்பாங்க அந்த இடத்துல. அதில் கொடுத்ததில் ஒரு கிளாஸ் டீயை வாங்கி அந்த அப்படி எல்லாம் சரியாயிடும், போ, உனக்கு பிடிச்சது எல்லாமே சரியாயிடும், எல்லாம் போ சொல்லிட்டு விரட்டி விட்டார். அப்படியே இளையராஜா ஐயா போயிடுறாரு. போயிட்டு ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுறாரு. படம் பார்த்தீங்கன்னா அடிச்சு பட்டாசு கிளப்பிட்டு ஓடுது. அப்போ திரும்ப ஐயனை பார்க்க இளையராஜா அடுத்த ஒரு 6 மாத காலகட்டத்தில் வர்றாரு. 6 மாத காலகட்டத்தில் வரும்போது ஐயாவை பார்க்க வரும்போது, சத்குரு ஐயாவே ரொம்ப நன்றி, உங்கள்கிட்ட நான் இங்கே வந்துட்டு போனேன், எனக்கு தொழில் ரொம்ப நல்லா இருக்குது, அந்த படம் நல்லா ஹிட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு கொஞ்சம் போல பணம், அந்த பழங்கள் எல்லாமே வச்சு ஐயனுடைய கால் பக்கத்தில் வைக்கிறாரு. அதை பார்த்துக்கிட்டே இருந்த ஐயன் பக்கத்தில் நிறைய கூட்டங்களாக இருப்பாங்க. அந்த கோம்பைக்காட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அந்த சோளக்காட்டுக்குள்ளே படுத்து தூங்கு, அதே மாதிரி தண்ணி எடுத்து இது வை, செங்கல் அரைக்கு போடு, அந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ இளையராஜா கொண்டு வந்த பணம், அந்த பழங்கள் எல்லாமே அந்த தட்டில் இருக்குது. அந்த கூட்டத்தில் ஒரு பெண்மணிக்கு பண கஷ்டம், தனது மகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், அதுக்கு பார்த்தீங்கன்னா பண உதவி தேவை. அந்த அம்மா மனசில் வேண்டிகிட்டு இருக்கு, என் பொண்ணுக்கு நல்லபடியாக கல்யாணம் அமையணும், ஐயனே நீ தான் எனக்கு ஒரு நல்ல வழிகாட்டி பண்ணணும் சொல்லும்போது ஐயன் இளையராஜாட்ட கூப்பிட்டு அந்த தட்டை அந்த மாரியம்மாட்ட போடுறான், அந்த தட்டை அந்த மாரியம்மாட்ட கொடு சொல்லியிருக்காரு. அந்த அம்மாவுக்கு என்ன செய்யறது ஏது செய்யுதுன்னே தெரியல. அந்த அம்மா இளையராஜா ஐயா காலில் விழுகுது, ஐயா என் பொண்ணுக்கு கல்யாணம், நீங்கள் பண உதவி நீங்கள் என் பொண்ணுக்கு பண்ணுறீங்க. ஆனால் இதெல்லாம் நடத்துறது யார்? இந்த எங்கள் ஐயா ஸ்டார். ஐயனை மனதார நல்லா வேண்டிக்கோங்க, உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும், பிஸ்னஸ் எல்லாம் நல்லா இருக்கும், சக்ஸஸ் ஆகும். முடிந்த அளவுக்கு குரு பூஜைக்கு எல்லாமே போயிட்டு வாங்க. முடிந்த அளவுக்கு ஐயனுடைய ஜீவ சமாதியில் இரவு போய் தங்கிட்டு வாங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இந்த வீடியோவை முடிந்த அளவுக்கு தமிழ் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நான் மீண்டும் வருகிறேன். வணக்கம்.